ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எத்தகைய பலன் தற்போது பார்த்தீங்கன்னா 1க்கும் 6க்கும் அதிபதி சுக்கிரனே தான். சரிங்களா? அவங்க சுக்கிரன் எங்க இருக்கார் பார்த்தீங்கன்னா 7ல் இருக்கிறார், விருச்சிகத்தில் இருக்கிறார், கூட புதனோட இருக்கிறார். அப்போ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களோட வருமானம், சரிங்களா, வருமானம் மனைவியின் மூலமாக ஒரு வருமானம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கூட்டு தொழில் மூலமாக ஒரு வருமானம், மனைவியின் மூலமாகவும் வருமானம் வரும். நீங்கள் குடும்ப வேலைகள் எதனா செய்கிறீங்க, குடும்ப தொழில் எதனா செய்ய போறீங்கனாலும் வருமானம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதி, சரிங்களா, 8க்கும் 11க்கும் அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு 2ல் இருக்கிறார். அப்போ என்னன்னா மறைமுக ஒரு வருமானம், இன்கேஸ் வாடகை மூலமா வருமானம் வரலாம், இல்லை நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறது மூலமாக அது ரிட்டர்ன்ஸ் எதனா வரலாம், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டோட ரிட்டர்ன்ஸ் வரலாம். ஷேர் மார்க்கெட் எதனா போட்டுருந்தீங்கன்னா அந்த விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு காலமாக இந்த மார்கழி மாதம் திகழ்கிறது. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், வார்த்தையில் கவனம் வேணும். அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகளை கவனமாக இருக்கு. கொழுப்பு சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த நெய்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. அதெல்லாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு இந்த மாதத்தில் செட் ஆகாமல் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக திகழுது. 7ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடவே பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ப்ளஸ் புதன் இருக்கார். 2க்கும் 5க்கும் அதிபதியும் 7ல் இருக்கார். ஸோ குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு, ரிஷபராசினர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உறுதி என சொல்லலாம். நன்றி.